சென்னையில் தீபாவளி சீட்டு நடத்தி 8 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு மேல் சீட்டு நடத்தி அப்பகுதி மக்களின் நம்பிக்கையை பெற்று பணத்தை சுருட்டியது எப்படி? சென்னை நெசப்பாக்கத்தை சேர்ந்தவர்கள் சித்ரா சத்யசீலன் தம்பதி. இவர்கள் ஸ்ரீ சக்தி தீபாவளி சிறப்பு ஃபண்ட் என்ற பெயரில் சீட்டு நடத்தி வந்துள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் இவர்கள் சீட்டு பிடித்து வந்துள்ளனர். முறையாக தீபாவளியின் போது பணம் கொடுத்து வந்ததால் நம்பிக்கை ஏற்பட்டு ஏராளமானோர் ஆண்டுதோறும் பணம் கட்டி வந்துள்ளனர். கடந்த ஆண்டு தீபாவளி சீட்டின் போது ஒவ்வொரு சீட்டுக்கும் 2 கிராம் தங்கக்காயின் தருவதாக கூறியுள்ளனர். இதனை நம்பி பலர் 8 கோடி ரூபாய் வரை சித்ரா சத்யசீலன் தம்பதியிடம் பணம் கட்டி உள்ளனர். ஆனால் கடந்த ஆண்டு தீபாவளியின் போது சீட்டு பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் வீடு தேடி சென்று கேட்டபோது பல்வேறு காரணங்களை கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் தம்பதி தலைமறைவானதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த முதலீட்டாளர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர். முதலீட்டு பணம் கோடிகளில் இருந்ததால் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். தலைமறைவாக இருந்த சித்ரா சத்யசீலன் தம்பதியை நேற்று கைது செய்தனர். பொதுமக்கள் கட்டிய பணத்தை வேறு யாரிடமாவது கொடுத்து ஏமாந்து விட்டார்களா அல்லது எங்கும் முதலீடு செய்து வைத்துள்ளனரா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இவர்களிடம் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் இதுவரை புகார் அளிக்காமல் இருந்தால் சென்னையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இது போன்ற போலியான ஃபண்டு சீட்டுகளில் பணத்தினை முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என்றும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.